முடியல. ஏன்னா நீ அவ்வளோ ஸ்லோவா வர, நான் எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு டக்குன்னு போவேன்னு கேட்டுச்சு. அப்ப ஆமை சொல்லுது, நீ என்னோட என்னதான் ஸ்பீடா நடந்தாலும் என்ன மாதிரி சுறுசுறுப்பா நீ இருக்க முடியாது. நான் ஒரு அடி என்னதான் ஸ்லோவா வச்சாலும் நான் சோர்ந்து போகாம போவேன். நீ ஒரு 4 அடி வச்சு என்னோட நான் 100 அடி வைக்க அளவுக்கு ஸ்பீடா போனாலும் நீ அந்த 4 அடியிலே உறங்கிடுவ அப்படின்னு சொன்னோடனே, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி முயல் சொல்லுச்சு. உடனே ஆமை சொல்லுது, நம்ம வேணா சண்டை போடாம சிங்கராஜாட்ட போய் ஒரு டிராஃபி ரெடி பண்ணிட்டு ஒரு போட்டி வைக்க சொல்லலாம். அதுல யாரு ஜெயிக்கான்னு பார்த்துட்டு அந்த டிராஃபி யாருக்கு போடலன்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணுமா இல்ல இல்ல இருக்காம இருக்கணுமான்னு நம்ம அப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த நாள் ஈவினிங் அந்த போட்டியும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகும்போது முயல் ரொம்ப ஸ்பீடா போயிடுச்சு. ஆனா ஆமை சொன்ன மாதிரி அது ரொம்ப சோர்வாகிடுச்சு. ஒரு சோர்வான உடனே அது எங்கேயாவது கல்லு நெனலா உள்ள கல்லு பார்த்துச்சு. அப்ப அது பார்க்கும்போது அங்க கரெக்டா ஒன்று இருந்துச்சு. என்னன்னா அப்படியே அதோட பெரிய கல்லு ஒரு மரத்துல நெனல்ல அவ்வளோ அழகா இருந்துச்சு. முயலுக்கு ஆர்வம் தாங்காம போய் உடனே போய் தூங்கிடுச்சு. ஆமையும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஸ்லோவா வருது. வந்து பார்த்தா முயல் தூங்குது. உடனே அதுவும் ஒரு சொட்டு சத்தம் கேட்காம அப்படியே ஸ்லோவா போயிடுச்சு. போய் வின் பண்ண பிறகு முயல் எழும்புது. முயல் எழும்பி பார்க்குது, இந்த ஆமை இன்னும் வரலையா, சரி நம்ம போய் ஜெயிச்சு கப்பை வாங்கலான்னு சொல்லி அது ஓடி போனா. ஆமை என்னன்னா கப்பை வாங்கிட்டு இருக்கு. உடனே நீ சீட்டிங் பண்ணிருக்கன்னு சொன்னா சிங்கராஜா சொல்றாங்க, அதெல்லாம் சீட்டிங் பண்ணல, நீ சோர்வா தான் இருக்க அந்த மாதிரி சொன்னோடனே முயல் சொல்லுது, அப்ப நீயே என் ஃப்ரெண்டா இருந்துக்கணும். அப்பதான் ஆமை சொல்லுது, நீ என்னோட ஃப்ரெண்டே கிடையாது, எனக்கு சிங்கராஜா ஃப்ரெண்டா கிடைச்சிட்டாங்க. இனிமேல் நீயும் நானும் மூஞ்ச கூட முழிக்க மாட்டோம் அந்த மாதிரி அது சொல்லி விட்டுட்டு. இதோட பொருள் என்னன்னா, நம்ம ஒரு ஆளை குறைச்சி எடப்படக்கூடாது. அப்படி நம்ம குறைச்சி எடப்பட்டோம்னா, ஏன்னா நம்மளுக்கு ஒரு திறமை இருக்காது, மற்றவங்கள்ட்ட இருக்காது. ஆனால் மற்றவங்கள்ட்ட வேற எந்த திறமையும் இருக்காதுன்னா அது இல்லை.